ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மோசடி பண்ணக்கூடிய ஸ்கேமர்ஸ் அண்ட் ஹேக்கர்ஸும் புது புது டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்மளை ஹேக் பண்ணுறாங்க. அந்த வரிசையில் அவங்க மெயினாக டார்கெட் பண்ணுறது நார்மலாக மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் எது அப்படின்னு சொல்லி மானிட்டர் பண்ணும் பொழுது எல்லாருமே கேஷுவலாக யூஸ் பண்ணுறது வாட்ஸ்அப். ஸோ தட் அந்த வாட்ஸ்அப்பை அவங்க சூஸ் பண்ணி வாட்ஸ்அப்புக்குள்ளே ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கிளிக் பண்ணி யார் அனுப்பிச்சாங்களோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அது இமேஜாக இருக்கலாம், இல்லை வீடியோவாக இருக்கலாம், இல்லை டாக்குமெண்ட்டாக இருக்கலாம். யூஸ்ஃபுல்லாகவே அந்த பழக்கத்தை நம்ம வச்சுருக்கோம். இதையே டார்கெட்டாக வச்சு அவங்க ஒரு ஃபைலை நம்மளுக்கு அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா இடத்துலையும் இப்போ ரீசெண்ட் டேஸில் அந்த ஃபைலை கிளிக் பண்ண உடனே நம்ம மொபைலில் அது இன்ஸ்டால் ஆகிடுது. அது ஒரு ஏபிகே ஃபைல். நம்ம ஆடியோவோ இல்லை இமேஜோ இல்லை வீடியோவோ நினச்சிட்டு ஓப்பன் பண்ணியிருப்போம். பட் அது ஏபிகே ஃபைலாக இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா டோட்டலாக நம்ம மொபைலில் ஹேக் பண்ணிடுறாங்க. ஹேக் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுடைய கான்டாக்டை ஃபுல்லாக எடுத்து எப்படி இந்த ஒரு ஏபிகே ஃபைலை நம்ம இன்ஸ்டால் பண்ணுமோ இதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸு எல்லாருக்குமே இதே ஃபைலை அவங்களுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அனுப்பினோன்னே ஒவ்வொருத்தரும் தெரியாமல் கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கிளிக் பண்ணவங்களுடைய மொபைலும் ஹேக் ஆகி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகுது. ஒரு அணு எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதோ அது மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகுது. இது மூலமாக அவங்களுக்கு என்ன ஆதாயம்னா, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வச்சுருக்கக்கூடிய கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே, நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் அப்ளிகேஷனில் வச்சுருக்கக்கூடிய அமௌண்ட்டை டோட்டலாகவே ஸ்கேம் பண்ணி மோசடி பண்ணக்கூடிய வேலையை செய்கிறது தான் இப்போ இந்த ஹேக்கர்ஸோட நியூ பிளான். இதில் ரீசண்டாக நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் அஃபெக்ட் ஆனார். அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், அதை நீங்கள் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் தெரியாதனமாக உங்களுடைய சாம்சங் மொபைலில் நீங்களாக வந்திருக்கக்கூடிய ஒரு ஏபிகே ஃபைல்னு தெரியாமல் ஒரு டாக்குமெண்ட் ஃபைலோ எப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி அது உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் ஆகி மால்வேர் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுடைய பணத்தை திருட முடியாத மாதிரி, உங்களுடைய பணம் எதுவுமே லாஸ் ஆகாமல் இந்த மால்வேர் ஸ்பைவேர் அப்ளிகேஷனை எப்படி ரிமூவ் பண்ணுறது, அப்படி ரிமூவ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஹேக்கர்ஸ் வடிவமைச்சிருக்காங்க அந்த ஃபைலை அப்படின்னா அப்போ எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாத மாதிரி எப்படி பிளாக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் தெளிவாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என் ஃப்ரெண்டுக்கு நடந்தது நீங்கள் கவனிங்க. நேற்று அதாவது 13/4/2026 எனக்கு என் ஃப்ரெண்டு கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது. பாருங்கள், ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற RTO eChallan.apk. ஸோ .apkன்னு வந்ததுனாவே தெரிஞ்சுக்குங்க, இது ஒரு அப்ளிகேஷன் ஃபைல். இந்த அப்ளிகேஷன் ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ண முடியாது. அதை கிளிக் பண்ணால் உடனே நம்ம மொபைலில் அது இன்ஸ்டால் ஆகும். சரிங்களா? இன்ஸ்டால் ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண முடியாது. அப்படியே டோட்டலாக எல்லாத்தையும் ஹேக் பண்ணிடுவாங்க. இப்போது என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து அந்த மெசேஜ் வந்த உடனே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இது ஏதோ சம் ஸ்கேம் ஆயிருக்கு, என்னுடைய ஃப்ரெண்டு மொபைலும் இதே மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே நான் வெயிட் பண்ணுறேன். அடுத்த மெசேஜ் அவர் அனுப்புகிறாரு, என்னுடைய மொபைல் ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ கவலையிலையும் என் மொபைல் நம்பர்லேருந்து எதுவுமே வந்தாலும் யாரும் கிளிக் பண்ணிடாதீங்கன்னு ஒரு பெரிய நல்ல விஷயமும் செஞ்சார். ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அவர் எனக்கு மெசேஜ் ஒன்று பண்ணியிருந்தார். அதில் தான் சொல்கிறாரு, எனக்கு 2 மணி நேரம் என்னால் வாட்ஸ்அப்பே ஓப்பன் பண்ண முடியல. ப்ரோ, உங்களுக்கு வந்திருக்குங்களே, எல்லாத்துக்குமே அனுப்பியிருக்காங்க என் மொபைல்லேருந்து. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என் வாட்ஸ்அப் என் மொபைலில் லாக்கு, என்னோட இதில் ஓப்பன் ஆகவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு. அந்த ஆப்பில் கிட்டத்தட்ட என் வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஒரு 3500 பேர்த்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க அந்த ஆப்பு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ரெட்மி, போக்கோ, சௌமி மொபைலில் வாட்ஸ்அப் மூலமாக ஹேக் ஆயிருந்துன்னா அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறதுங்கிறத பார்த்துருந்தோம். அடுத்து விவோ, ஓப்போ, ஐக்யூ, OnePlus, ரியல்மி மொபைலில் இதே மாதிரி வாட்ஸ்அப் மூலமாக ஹேக் ஆயிருந்துன்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறதையும் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். அந்த 2 வீடியோவையும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன், வாட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு உங்கள் சாம்சங் மொபைலில் வாட்ஸ்அப் மூலமாக வந்த இந்த ஏபிகே ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைலை அவங்க ஹேக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி ஆன்டிவைரஸ் ஸ்கேனர்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அதில் பிட் டிஃபெண்டர், அவாஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஆன்டிவைரஸ் ஸ்கேனரை இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய மொபைலில் ஸ்கேன் பண்ணி அது மூலமாக அந்த மால்வேர் அண்ட் ஸ்பைவேர் அப்ளிகேஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுற வரைக்கும் மட்டும்தான் நீங்கள் மொபைல் டேட்டா அண்ட் ஒய்ஃபை ஆன் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒய்ஃபை அண்ட் மொபைல் டேட்டாவை டோட்டலாகவே க்ளோஸ் பண்ணிடுங்க. அதை க்ளோஸ் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கும் அந்த ஹேக்கருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு கட் ஆகும். அதனால் நீங்கள் உடனே கட் பண்ணுங்கள். ஸோ இந்த டோட்டலாக நம்ம மொபைல் டேட்டா, ஒய்ஃபை எல்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மொபைலில் நிறைய
செட்டிங்ஸ் இருக்குது, ஏன்னா நிறைய பர்மிஷன்ஸும் இருக்கும். ஸோ தட் நம்ம அந்த செட்டிங்ஸ்குள்ளே அந்த மால்வேர் ஸ்பைவேர் அப்ளிகேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணி அதை நம்ம இமீடியட்டாக ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ உங்கள் சாம்சங் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆப்ஸ்ன்னு இருக்கும், ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. ஆப்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யுவர் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டாட் டாட் டாட்னு போட்டு எண்டில் 3 லைன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ சிஸ்டம் ஆப்ஸ் வந்து டிசேபிள் இருக்கும், எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்கிற ஓகேவை கிளிக் பண்ணுங்கள். இப்போது சிஸ்டம் ஃபைல் மால் கொண்டு எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அடுத்தது இப்போ நேராக மேலே பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்ன்னு இருக்கும், ஆப்ஸுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சர்ச் இருக்கும், சர்ச்சை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தெரியாமல் இன்ஸ்டால் ஆன மால்வேர் அப்ளிகேஷனோட நேமை டைப் பண்ணுங்கள். நம்ம பார்த்தது ஆர்டிஓன்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கனாவே அந்த அப்ளிகேஷன் இங்கே இருந்தது, இதுக்குள்ளே ஆக்சஸில் இருந்ததுன்னா உடனே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் ஃபுல் நேம் டைப் பண்ணலாம், இல்லைனா இந்த நேம் டைப் பண்ணால் கூட வந்துடும். அப்படி சப்போஸ் டு பி வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்காக வேறு ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வந்துருச்சுன்னா அந்த அப்ளிகேஷன் மேலே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு பாட்டமில் அன்இன்ஸ்டால்னு இருக்கும், அன்இன்ஸ்டாலை கிளிக் பண்ணி ஓகேங்கிறத கிளிக் பண்ணி அந்த அப்ளிகேஷனை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி வெளியே வந்துடுங்க. அதுக்கப்புறமா டோட்டலாகவே வெளியே வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் சாம்சங் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசிக்குள்ளே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மோர் ப்ரைவசி செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த மோர் ப்ரைவசி செட்டிங்ஸ்குள்ளே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பர்மிஷன் மேனேஜர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த பர்மிஷன் மேனேஜருக்குள்ளே எல்லா விதமான ஆக்ஷன்ஸும் டிஸ்பிளே ஆகும். நம்ம நார்மலாக வச்சுருக்கக்கூடிய எல்லா ஆக்ஷன்ஸும் இருக்கும். இது எல்லாமே நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அதாவது கால் லாகும், கேமரா, கான்டாக்ட், லொக்கேஷன், மைக்ரோஃபோன், மியூசிக், ஆடியோ, நியர்பை டிவைசஸ், நோட்டிஃபிகேஷன், ஃபோன், ஃபோட்டோஸ், வீடியோஸ், எஸ்எம்எஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். கால் லாக்ஸை கிளிக் பண்ணுறீங்க. இப்போ கால் லாக்ஸ்குள்ளே கால் லாகோட பர்மிஷனை உங்களுக்கு அலௌடுன்னு சொல்லி இங்கே மேலே டிஸ்பிளே ஆகும். அதுக்கு கீழே நாட் அலௌடுன்னு வரும். இந்த அலௌடுக்குள்ளே மால்வேர் அண்ட் ஸ்பைவேர் அப்ளிகேஷன் இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். சப்போஸ் டு பி இருந்தது அப்படின்னா அதை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்காக நான் வேற ஒரு அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அலோன்னு இருக்கும், டோன்ட் அலோங்கிறத கொடுக்குங்க. ஏன்னா அவன் டெலீட் பண்ண முடியாத மாதிரி அந்த மால்வேர் அப்ளிகேஷன் வச்சுருந்தான்னா அந்த பர்மிஷனை டிசேபிள் பண்ணுறதுக்கு இதை தவிர நம்மளுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது. அதனால் டோன்ட் அலோங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டு டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி வெளியே வாங்க. இப்போ கால் லாக் மட்டும்தான் காமிச்சோம். நீங்கள் கேமரா, கான்டாக்டு, லொக்கேஷன், மைக்ரோஃபோன், மியூசிக், ஆடியோ, நியர்பை டிவைஸு, நோட்டிஃபிகேஷன், ஃபோனு, ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ், எஸ்எம்எஸ், இது எல்லாத்தையுமே கிளிக் பண்ணி அந்த மால்வேர் அண்ட் ஸ்பைவேர் அப்ளிகேஷன் இந்த பர்மிஷனை எனேபிள் பண்ணி அலோவ் பண்ணியிருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். அப்படி இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணி நாட் அலோவ்னு ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ்லையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த மால்வேர் அண்ட் ஸ்பைவேர் அப்ளிகேஷன் எந்த ஒரு பர்மிஷனையும் ஆக்சஸ் பண்ணி நம்மளை ஹேக் பண்ண முடியாது. சரிங்களா? அதை நீங்கள் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ பர்மிஷன் மேனேஜருக்கு மேலே இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடில் இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வெளியே வந்துடுங்க. டோட்டலாகவே இப்போ வெளியே வந்துடுங்க. அடுத்தது உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்குள்ளே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆப்ஸ்ன்னு இருக்கும், ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஆப்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேலே ரைட் சைடு டாப்பில் ஆப்ஸில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். 3 டாட்குள்ளே ஸ்பெஷல் ஆக்சஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். உடனே இந்த ஆக்சஸ்க்குள்ளே வந்துடுச்சு. இதுக்குள்ளே செகண்டாக இருக்கிறது டிவைஸ் அட்மின் ஆப்ஸ். ஸோ அட்மின் ஆப்ஸ் எல்லா அப்ளிகேஷனோட அட்மின் இதுதான். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதுக்குள்ளே எப்பவுமே உங்களுக்கு ஃபைண்ட் ஹப்பு எனேபிளில் இருக்கும். இங்கே ஃபைண்ட் ஹப்பு மாதிரியே வேற ஒரு அப்ளிகேஷன் எனேபிளில் இருந்ததுன்னா அதுதான் ஹேக்கிங் அப்ளிகேஷன். நான் எக்ஸாம்பிளுக்காக ஃபைண்ட் ஹப்பை சொல்லியிருக்கேன். அப்படி வேறு ஏதாவது அப்ளிகேஷன் இருந்தால் அதை டிசேபிள் பண்ணுங்கள். டிசேபிள் பண்ணும்போது டீஆக்டிவேட்னு கேட்கு, டீஆக்டிவேட் கொடுத்து டிசேபிள் பண்ணிடுங்க. டிசேபிள் பண்ணிவிட்டு டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி வெளியே வாங்க. ஸ்பெஷல் ஆக்சஸ்க்குள்ளே வந்துருச்சு.
அடுத்தது மேலே ஃபஸ்ட்டாக இருக்கிறது எல்லா ஃபைலோட ஆக்சஸ். இதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே பாருங்கள், எல்லா அப்ளிகேஷனையும் ரீட் பண்ணுறதுக்கு, மாடிஃபை பண்ணுறதுக்கு, டெலீட் பண்ணக்கூடிய பர்மிஷன்ஸ் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்குள்ளே அந்த ஹேக்கிங் அப்ளிகேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் வேறு ஒரு அப்ளிகேஷனை சொல்கிறேன். இதை டிசேபிள் கொடுத்து டிசேபிள் பண்ணிடுங்க. டிசேபிள் பண்ணிவிட்டு டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி வெளியே வாங்க. அடுத்தது லைட்டாக நீங்கள் கீழே வந்தீங்கன்னா சேஞ்ச் சிஸ்டம் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளேயும் சிஸ்டம் செட்டிங்ஸ்குள்ளேயும் சிஸ்டத்துடைய செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணக்கூடிய பர்மிஷன் இந்தந்த அப்ளிகேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் அந்த மால்வேர் அப்ளிகேஷன் எனேபிள் இருந்ததுன்னா டிசேபிள் பண்ணிடுங்க. டிசேபிள் பண்ணிவிட்டு டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி வெளியே வாங்க. அடுத்தது அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா யூசேஜ் டேட்டா ஆக்சஸ், இதை கிளிக் பண்ணிக்க. இதுதான் மற்ற அப்ளிகேஷன் என்ன பண்ணுதுங்கிறத ஒரு மானிட்டர் பண்ணி அதோட டேட்டாவை கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ தட் இந்த இதில் அந்த மால்வேர் அப்ளிகேஷன் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அப்படி இருந்ததுன்னா இந்த எனேபிள் பண்ணியிருக்க பட்டனை டிசேபிள் பண்ணிக்கங்க. டிசேபிள் பண்ணிவிட்டு டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி வெளியே வாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் அவ்வளோதான். டோட்டலாக நீங்கள் வெளியே வந்துடுங்க. நம்ம இப்போ சொன்ன இந்த செட்டிங்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி டிசேபிள் பண்ணுறது மூலமாகவே டோட்டலாக அந்த மால்வேர் அண்ட் ஸ்பைவேர் அப்ளிகேஷன் எந்த ஒரு ஆக்ஷனையும் எடுக்க முடியாமல் டிசேபிள் ஆயிரும். இல்லை எனக்கு ஃபுல்லாக இதில் சாட்டிஸ்ஃபைடு கிடையாது, நான் ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் ஒரு திருப்தி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்கு ஃபேக்ட்ரி ரீசெட்டை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அந்த வாட்ஸ்அப்பில் கூடிய ஃபீச்சர்ஸையும் நீங்கள் எனேபிள் பண்ணி டிசேபிள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்கள் வாட்ஸ்அப்பும் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஸோ தட் வாட்ஸ்அப்பில் நீங்கள் டிசேபிள் பண்ணக்கூடிய முக்கியமான வீடியோஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பை சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கோங்க. இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஒரு 2 இப்போதைக்கு நீங்கள் டிசேபிள் பண்ண வேண்டிய ஃபீச்சர்ஸை சொல்லிடுவேன். உங்களுடைய சாம்சங் மொபைல்லையோ எந்த மொபைலாக இருந்தாலும் சரிங்க. ஸோ வாட்ஸ்அப் எல்லாம் காமனாக இருக்கிறதா, அதனால் எல்லா மொபைலுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் டாப் ரைட்டில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணி லிங்க்டு டிவைசஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே வேறு ஏதாவது டிவைஸ் இங்கே ஷோ ஆகிருந்தது அப்படின்னா அதை கிளிக் பண்ணி லாக் அவுட்டுன்னு கொடுங்க. ஏன்னா அந்த லிங்க்டு டிவைஸ் தான் உங்களுடைய வாட்ஸ்அப்பை மானிட்டர் பண்ணிகிட்ருக்கு. அதுதான் உங்களுடைய நீங்கள் என்னென்ன வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிறீங்கிறத ரீட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ தட் அந்த லிங்க்டு டிவைஸை கிளிக் பண்ணி நீங்கள் லாக் அவுட் கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ 1 ஸ்டெப் வெளியே வாங்க. இப்போ நம்ம சேட் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ மறுபடியும் டாப் ரைட்டில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதிலிருந்து கீழே பார்த்தீங்கன்னா மீடியா ஆட்டோ டவுன்லோட், இந்த மீடியா டவுன்லோடை நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். இப்போ மீடியா ஆட்டோ டவுன்லோடுக்கு கீழே வென் யூஸிங் மொபைல் டேட்டாவை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஆடியோ வீடியோ டாக்குமெண்ட்ஸ் எனேபிள் இருந்துன்னா எல்லாத்தையுமே டிசேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்குங்க. அடுத்து அது கீழே இருக்கிற வென் கனெக்டட் ஆன் ஒய்ஃபையை கிளிக் பண்ணிவிட்டு இந்த 4 மறுபடியும் இதே 4 எனேபிள் இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்குங்க. அடுத்து அது கீழே இருக்கிற வென் ரோமிங் எல்லாமே, அதாவது ஃபோட்டோ ஆடியோ வீடியோ டாக்குமெண்ட் எனேபிள் இருந்ததுன்னா அதையும் கிளிக் பண்ணி டிசேபிள் கொடுத்துக்குங்க. டிசேபிள் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ டோட்டலாக வாட்ஸ்அப் விட்டு வெளிஞ்சு வந்துடுங்க. இது இப்போதைக்கு ரிசீவ் பண்ண அந்த இமேஜஸ் வீடியோஸ் மட்டும்தான் டவுன்லோட் ஆகாமல் பாதுகாக்கும். ஆனால் உங்களுடைய வாட்ஸ்அப்பை டோட்டல் ஃபுல் சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுருக்கணும்னா நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கு, அதை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணி உங்கள் வாட்ஸ்அப்பை சேஃப் அண்ட் செக்யூராக யூஸ் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.